ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி எந்த ஒரு கான்செப்டும் நம்ம படிக்க போகிறது இல்லைங்க. ஒரு ஜென்ரல் விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார். வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் 10 மினிட்ஸில் க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்களே, அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டார். இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி தாங்க பேச போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் லாவண்யா. வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. வெல்கம் டு TechieGlide. வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் 10 நிமிஷத்தில் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும்னா, ஏன் டெவலப்பர்ஸ் எல்லாம் 5,000லேருந்து 10,000 15,000 லேக்ஸ் கணக்கில் வாங்குறாங்க? ஒரு வெப்சைட்னா அதில் நிறையா விஷயங்கள் இருக்குங்க. சைட் ஐக்கான்லேருந்து லோகோ இருக்குது, கண்டென்ட் இருக்குது, இமேஜஸ் இருக்குது, அது ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு பார்க்கணும், உங்கள் வெப்சைட் செக்யூர்டாக இருக்காங்கிறத பார்க்கணும், உங்கள் வெப்சைட் ஸ்பீடாக இருக்காங்கிறத பார்க்கணும், SEO பண்ணியிருக்காங்களாங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறையா குட்டி குட்டி விஷயங்கள் இருக்குது. ஒரு பேசிக் லே அவுட் கொண்டு வரதுக்கு எனக்கு 10 நிமிஷம் போதும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பேர் கிருஷ்ணான்னு வச்சுக்கலாங்க. நீங்கள் krishna.com அப்படின்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு முதல் ஸ்டெப்பாக டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணணும். டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஹோஸ்டிங்கோட இன்டகிரேட் பண்ணணும். இதுக்கே எனக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகும். ஒன்ஸ் ஹோஸ்டிங்கோட இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த தீம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, தீமை டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணி டெம்ப்ளேட் ஒன்று லோட் பண்ணி கண்டென்ட்டெல்லாம் டக்குன்னு மாற்றி விடலாம். கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மாற்றி விடுறதுக்கு எனக்கு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். பேசிக் வெப்சைட் எனக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும் அப்படின்னாவே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மினிமம் 30 to 40 மினிட்ஸ் ஆகுங்க. அப்புறம் ஏன் எல்லாரும் 10 மினிட்ஸில் பிகினர்ஸே வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு போடுறாங்கன்னா, உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவை இம்போஸ் பண்ணுறதுக்கு அந்த பர்சனுக்கு 10 மினிட்ஸ் போதும். நம்ம சேனல்லையே நெக்ஸ்ட் வீடியோ ஒரு 10 மினிட்ஸில் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் நான் போட போகிறேன். அந்த வீடியோவை பார்க்கும்போது இவ்வளோ சிம்பிளாக என்னால் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கும் தோணும். அந்த கான்ஃபிடென்ட் கொண்டு வரதுக்கு எனக்கு 10 நிமிஷம் போதுங்க. அதையே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ இதுக்கெல்லாம் சிம்பிளாக ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். எனக்கு ஒரு சீக்வன்ஸ் தெரியணும். இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு பண்ணணும், இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ் தெரியணும். அந்த சீக்வன்ஸ் தெரிஞ்சால் உங்களால் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் சீக்கிரமாக க்ரியேட் பண்ண முடியும். 10 நிமிஷம்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்கள் கிளைண்ட் உங்களுக்கு எல்லா கண்டென்ட் கொடுக்குறாங்க, கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்க, இமேஜஸ் கொடுக்குறாங்க, லோகோஸ் கொடுக்குறாங்க, வேறு ஏதாவது க்ரியேட்டிவ்ஸ் தேவைப்படுதுன்னா கொடுக்குறாங்க, அண்ட் ஃபாண்ட்டு, கலரு, இது அத்தனையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் ஒரு ப்ராஜெக்டை வித்தின் 1 day செஞ்சு கொடுக்க முடியும். எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அதை 4 hours கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ளஸ் வெப்சைட் டிசைன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. கண்டென்ட் எழுதணும் அண்ட் அதுக்கான க்ரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணணும். இது ரெண்டுமே கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒர்க்கு. ஏன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் தான் நம்மளோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரேங்கிங் எல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களால் வெப்சைட் டிசைன் பண்ண முடியும். ஆனால் உங்கள் வெப்சைட் நல்லா ரேங்க் ஆகணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக கண்டென்ட்டுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட் 10 நிமிஷத்தில் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேர்ட்ப்ரெஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணிடுறோம். எங்களோட TechieGlideல நாங்கள் லான்ச் பண்ணக்கூடிய வேர்ட்ப்ரெஸ் ரிலேட்டட் கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ஃப்ரீ வெபினார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் வித் TechieGlide.